நெஞ்சுக்குள்ள பிறந்திடும் நாள் இதுவே. சின்ன குழந்தை செல்ல குழந்தை மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. போறீங்க கடிக்கடி போகாத உட்கார வச்சிடுறாரு. வீடியோ எடுத்துங்க போயிடுங்க போதும். கீழ்த்திசையை நோக்கு, கீழ்த்திசை முதல் மேற்திசை வரை மக்கள் ஒன்றுபட்டுள்ளதை போகாதீங்க. அப்படி முன்னால வந்து தந்தை மகன் வரீங்க தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் தூயாவியார் என்றவர் உங்கள் அனைவரோடும் என்பதால் சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய நன்றியாக வெற்றி அன்னை பசீனின் அதனுடைய 4வது ஆண்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வெற்றி அன்னை பிரசீனில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களை இன்றைய ஆசிரியர் நடத்த வேண்டுவதற்காக மரிய அந்தோசியாராஜ் தங்களுடைய குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு வெற்றியாகும். லியா ரேகா இவர்களுக்கு அனைத்து நன்மைகளுக்கு வெற்றியாகும் நன்றியாக கொடுக்கின்றார்கள். அதோடு இணைத்து மரிய சசை ஆரோக்கியமேரி, GM டேவிட் ஆரோக்கியமேரி, மரியம்மா சேவியர் ஸ்டான்லி, இயேசுதாஸ் நன்றி இவருடைய அவர்களை பார்த்துக்காக திருப்பலியில் சிறப்பாக சிந்திப்போம். அனுபவிப்பவர்களே, நம்முடைய தாயார் திரு அவை ஆண்டவரின் திருக்காட்சி 3 ஞானிகளின் வருகை, 3 அரசர்களின் வருகை என்ற திருநாளை கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் தேடுதல் என்பது தொடர்ச்சியான செயல்பாடாக இருக்கின்றது. ஒவ்வொருவருமே ஒவ்வொரு தேடலோடு இருக்கின்றோம். நம்முடைய சுய தேவைகளுக்காக நாம் பல முறை பலவற்றை நாடி தேடுகின்றோம். இதன் மத்தியில் நாம் இறைவனை எவ்வாறு தேடி கண்டுகொள்கின்றோம் என்பதை இன்றைய திருக்காட்சி பெருவிழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. 3 ஞானிகளும் விண்மீன் துணை கொண்டு எவ்வாறு இயேசுவை கண்டுகொண்டார்களோ அவ்வாறே நாமும் நம்பிக்கையோடு தேடி நமது வாழ்வில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள இன்றைய திருவழிபாட்டில் சிறப்பாக ஜெபிப்போம். தொடர்ந்து நம் அனைவருமே நம்பிக்கையோடு தேடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய குடும்பத்தில் கண்டுகொள்ள வேண்டுவதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பிற்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் திருப்பின பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரர்களே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இறைவா விண்மீன் வழிநடத்த ஒவ்வொரு திருமகனை என்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருளும் வேண்டுகின்றோ. அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது ஆட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழி நடத்தப்படுவோமா. உமது
மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிறரத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர்களை நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலைவிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதலியவர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விங்கும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியார், எப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருட்கள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உம்மீது உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் உம் மக்கள் நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தலை தூக்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். புயலாற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தற்சேசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேப்பாவிலும் தோப்பாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரைமட்டம் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதி திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகின்றேன். அந்த மறைப்பொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரிவிக்கப்பட்டது. அந்த மறைப்பொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறை வாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தி
அனைவரும் எழுந்திருக்கிறோம். அவரை வணங்க வந்திருக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஏரோது அரசர் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குழுக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தார். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிடத்திலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டார். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தார். அரசன் சொன்னதை கேட்டவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சாண்கடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தாங்கள் வேலைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலவும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாமம் திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இன்று நம்முடைய தாயார் உறவையோடு மிகப்பெரிய பெரும் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆங்கிலத்தில் இதனை எபிஃபனி என்று சொல்வார்கள். எபிஃபனி என்று சொன்னால் அர்த்தம் என்னவாக இருக்கும்? எபிஃபனி அப்படின்னா ரொம்ப பெரிய வார்த்தையாக இருக்கு, அது தெரியாமல் தான். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் காட்சி, வெளிப்படுத்துதல். அதைத்தான் இன்று ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா என்று மிக தெளிவாக நமக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் தன்னை எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்துகின்ற ஒரு பெரும் விழாவை காண்று நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு விழாவில் நாம் வாசித்துக் கொண்டிருப்போம். இடையர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும். இடையர்கள் சென்று குழந்தையையும் அதன் தாயையும் கண்டு மகிழ்வார்கள். வீடு செல்லுகின்ற பொழுது அவர்கள் மகிழ்ச்சியோடு வீடு திரும்புவார்கள் என்று நாம் முதலாவது கிறிஸ்து பெருவிழாவின் நற்செய்தி நாம் பார்த்திருக்கலாம். இடையர்களும் யூதர்கள் தான். ஏழை எளிய மக்களுக்கு முதலில் நற்செய்தி கொடுக்கப்படுகிறது. இதே நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்றோம். 3 ஞானிகள் பல்வேறு நாடுகளிலிருந்து விண்மீனை கண்டு நமக்கு ஒரு மீட்பர் பிறந்துள்ளார், அரசன் பிறந்துள்ளார் என்பதை அறிந்து அவர்கள் அரசனை தேடி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி பல்வேறு நாடுகளில் இருந்து 3 நபர்கள் வருவதை பார்க்கின்றோம். அவர்களும் ஆண்டவரை கண்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்க அவர்கள் தங்கள் வீடு செல்லுகின்றதை பார்க்கின்றோம். நாம் எங்கு செல்லுகின்றோம்? காலையிலே எழுந்துவிட 7 மணிக்கு திருப்பலிக்கு போக வேண்டும் என்று எல்லாம் சரி செய்து மகிழ்ச்சியோடு நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம். ஆலயத்தில் திருப்பலியை காணுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உணவாக கொள்ளுகின்றோம். நாம் எங்கு செல்கின்றோம்? வீடு செல்கின்றோமா? அல்லது எந்த ரெஸ்டாரண்ட்ல எங்க தோசை நல்லா இருக்கும், எங்க பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருக்கும், எங்க டீ நல்லா இருக்கும், கறிக்கடை பார்த்து போகலாமா என்று வெவ்வேறு இடத்திற்கு செல்கின்றோமா? நான் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது எங்கள் வீட்டில் எங்கள் பெற்றோர் சொல்றது ஒன்றே ஒன்றுதான், கோயிலுக்கு போனால் இப்போ வரணும், நேராக கோயிலுக்கு போயிட்டு எங்க வரணும்? நேராக வீட்டுக்கு வரணும். அல்லது காரணம் சொல்லுவாங்க. என்ன காரணம் சொல்லுவாங்க? வீட்டு கடவுள் எடுத்து ஆசீர்வாதத்தை இருக்கணும். முதல்ல அது உயிரே போனோம்னு சொன்னாங்க. வேற எங்கேயும் வேறுபடாது. நேர வீட்டுக்கு வந்து அந்த ஆசீர்வாதத்தை வீட்டில் கொடுத்து அதுக்குள்ள எங்கேயும் போகும். ஆனால் நாம் எங்கு செல்கின்றோம்? நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். இதே நட்சத்திர வாசகத்தை பார்க்கின்றோம். ஞானிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு அவர்கள் ஏழு இடத்திற்கு போகவில்லை, மாறாக அவர்கள் நாடு செல்லுகின்றார்கள், சொந்த நாட்டுக்கு செல்லுகின்றார்கள். ஆசீர்வாதத்தை எல்லா மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும், அவருடைய நாட்டில் அறிவிக்க வேண்டும் என்று செல்வதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், இந்த முதல் வாசகத்தில் எசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம் கூறப்படுகிறது. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் ஆட்சி உண்மையில் உதித்துள்ளது. அதே வார்த்தை தான் ஒவ்வொருவரிடம் இறைவன் கூறுகிறது. எருசலேமே, எருசலேம்னா வேற யாரும் கிடையாது, கடவுளுடைய ஆலயம். இஸ்ரேல் நாட்டில் எருசலேமில் கடவுளுடைய ஆலயம் இருந்தது. எனவேதான் அங்கே ஒளி உதித்துள்ளது என்கின்றார். ஆனால் பவுலுடைய ஒவ்வொருவரை பார்த்து வருகின்றார், நீங்கள் தான் அந்த இறைவன் தங்கும் ஆலயம். எனவே உங்களை பார்த்துதான் இறைவன் கூறுகிறது, எருசலேமை உங்களுடைய ஒவ்வொருடைய பெயர்களையும் சொல்லி, என் அன்பானே, என் அன்பர்களே, எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. உன் ஒளி இறைவன் உன்னுடைய உள்ளத்தில் தோன்றியுள்ளார். ஆண்டவரின் ஆட்சி, ஆண்டவருடைய தூய ஆவி உண்மை நிலவிட்டது, உண்மை உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்கள் எங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது ஆட்சி மீது தோன்றும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அவர்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாள் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றது பாருங்கள். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒவ்வொருடைய மனதிலும்
எல்லாமே நாமே சிந்தித்து பார்ப்போம். அதை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது எசாயா 60ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறப்படுவது போல, உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். இந்த வார்த்தையை சற்று இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். பார்க்க முடியாதா? பார்க்க முடியாது. கண்களை உயர்த்தி என்ன சுற்றி பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. பின்னையா எஸ்ஐ இறைவன் என்று சொல்றாரு, உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றி பார். அன்புக்குரியவர்களே, உன் கண்களை உயர்த்தி அப்படியே நம்முடைய கண்களை உயர்த்தி பார்க்க முடியாது. நம்முடைய உள்ள கண்களை உயர்த்தி, இருதயத்தை உயர்த்தி நம்மை நம்முடைய செயல்களை சுற்றி பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய உறவுகள் எவ்வாறு இருக்கின்றார்கள், நம்முடைய பொருட்டு, நம்முடைய வாழ்வின் பொருட்டு நம்முடைய உறவுகள் எவ்வாறு இருக்கின்ற, நம்முடைய சகோதர சகோதரிகள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஆண்டவரை நாம் கண்டுகொள்ள முடியும். அவர்கள் நம்மின் பொருட்டு மகிழ்ச்சியாக இருந்தால் இறைவன் உடன் இருக்கின்றார். இவன் யாருடா உயிரோடு இருக்கிறார் என்று நினைத்தால் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் இல்லை. யார் இருக்கிறாங்க? கடவுளை எதிர்க்கின்ற சத்தம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றார். பகைமை நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது, அல்லது பிறர் நம்மை பார்த்து இவர் ஏன் இவ்வாறு இருக்கின்றார்கள், இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்களே என்று பிறர் முகத்தோடு நம்மை பார்த்தார் என்றால் நமக்கு இறைவன் கண்டிப்பாக இருக்க முடியாத அன்புக்குரியவர்களே. இவர் இருப்பதால் ஆலயத்தின் மகிழ்ச்சியோடு நம்மை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கின்றார் என்பதை தான் எஸ்ஐயா இறைவாக்கு நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு முன்னிடம் வருகின்றனர். தொலைவிலிருந்து ஒரு புதல்வியர் தோளில் தூக்கி விடப்படுவார். நம்மை பார்க்கின்ற பொழுது மக்கள் நம்மை தேடி வர வேண்டும், நம்முடைய அன்பை உணர வேண்டும், நம்முடைய அருளை அவர்கள் உணர்ந்து மகிழ்ச்சியை கொண்டிருக்க வேண்டும். நாம் செல்கின்ற இடங்களில் மகிழ்ச்சி காணப்பட வேண்டும், சமாதானம் காணப்படும், ஒற்றுமை இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கத்தான் இறைவன் ஒவ்வொருவரையுமே அழைக்கின்றார். நாம் அதற்கு தகுதியுள்ள மகனாக மகளாக இருக்கின்றோமா? நம்மை நாமே சொல்லிட்டு பார்ப்போம். அது மட்டுமல்லாமல் இன்றைய 2ஆம் வாசகத்திலும் பவுலடியார் மிக தெளிவாக எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் கொடுக்கப்படுகின்ற வாசகத்தை தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். பவுலடியார் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கூறப்படுவது போல, உங்கள் நலன்களுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அருளப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்கிறேன் என்பதை பவுலடியார் நான் என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய பொறுப்பினை உணர்ந்து செயல்படுவதை பார்க்கின்றோம். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து வாசிக்கின்ற 4ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கப்படுகிறது. அந்த மறையின் பொருள் தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை, ஆனால் இப்பொழுது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதர்களுக்கும் இறைவாக்கினர்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வெளிப்பாடு உங்கள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நற்செய்தியின் வழியாக பிற இனத்தார் கிறிஸ்து இயேசுவின் மேலும் உடல் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினர்களாகவும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளாகவும் ஆகியிருக்கின்றார்கள் என்பதை மறைப்பொருள். அப்படி என்றால் நம் ஒவ்வொருவருமே இயேசு கிறிஸ்துவின் உடல் உழைப்பாளர்களாகவும் இயேசு கிறிஸ்துவின் பங்காளிகளாகவும் நாம் மாற்றப்படுகின்றோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்தின் வழியாக இறைவன் அல்லது பவுலடியார் அவர்களை தெளிவுபடுத்துகின்றார். நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது பாருங்கள், நற்செய்தி வாசகத்தில் 3 ஞானிகள் பயணம் மேற்கொள்கின்றார்கள் விண்மீன்களை கண்டு. வழியில் என்ன பாருங்கள், தடுமாற்றம். சில நேரம் நமக்கும் தடுமாற்றம். 1ஆம் தேதி வந்தவுடன், ஜனவரி 1ஆம் தேதி வந்தவுடன் ஒரு புது முடிவு எடுத்திருப்போம். புது பயணத்தை இங்கிலிருந்து என்னுடைய குடும்பத்தை நான் எவ்வாறு வழிநடத்தப் போகின்றேன், இறைவனை முழுமையாக மையமாக கொண்டு அவருடைய பாதையில் நான் வழிநடத்துவேன் என்று ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். எவ்வாறு இந்த 3 ஞானிகளும் அந்த விண்மீனை கண்டு தன்னுடைய பயணத்தை தொடங்கிட்டார்களோ அதனை
சற்று தடுமாறுவதை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு இந்த அரசன் இந்த மாலை மாளிகையில் பிறந்திருப்பார் என்று அங்கு செல்லுகின்றார்கள், பயணம் மாறுகின்றார்கள். அதே போலதான் சில நேரம் நாம் இறைவனை நாம் காணுகின்றோம் என்று இந்த உலக மாயங்களின் வழியாக, இந்த உலக ஆசைகளை பணமோ பொருளின் மீதோ முழுமையாக நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையை தவறி போகலாம். பிறரை எப்படி ஏமாற்றுவது, பிறரை எப்படி காலைவார இழுப்பது என்று நம்முடைய வாழ்க்கை துவண்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த ஞானிகள் திரும்பவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டடைந்தார்கள். அதே போலதான் நாம் மீண்டும் ஒரு முறை நம்முடைய தவறை உணர்ந்தவர்களாக மீண்டும் ஆண்டவர் இயேசு உண்மையான இறைவனை கண்டுணர நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் இன்றைய திருக்காட்சி பெருவிழா ஒவ்வொருவரையே அழைக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டவுடன் அவர்கள் தாழ்பணிந்து தாங்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை பொன்னும் சாம்பிராமணியும் வெள்ளை போலவும் ஆண்டவருக்கு அந்த அரசனுக்கு பிறந்த குழந்தைகள் விடுவதை பார்க்கின்றோம். நாம் ஆண்டவரை காண்கின்ற பொழுது எதனை கொடுக்கின்றோம்? ஆண்டவரை நாம் காண வருகின்ற பொழுது எதனை நாம் கொண்டு வருகின்றோம்? சற்றே நாமே சிந்தித்து பார்ப்போம். அந்த நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரை காண வருகின்ற பொழுது நம்மில் இருக்கின்ற ஏக்கங்களை, நம்மில் இருக்கின்ற கவலைகளை, நம்மில் இருக்கின்ற வேதனைகளை ஆண்டவரிடம் கொண்டு வந்து ஆண்டவரிடம் படைக்க வேண்டும். அவர் அனைத்தையும் மாற்றுவதற்கு நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். நாம் அந்த நம்பிக்கையை கொண்டிருக்கின்றோமா? சற்றே நாமே சிந்தித்து பார்ப்போம். இன்று அந்த 3 ஞானிகளும் இறைவனை கண்டார்கள், தன்னில் இருப்பதை முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்படைத்தார்கள். மீண்டுமாக இறைவனிடம் அல்லது தன்னுடைய மக்களிடம் சொல்வதற்காக, நற்செய்தியை கொடுப்பதற்காக தன்னுடைய நாடு திரும்பினார்கள் என்பதை சொல்லுகிறது. இன்று நாம் அதே போலதான் நாம் எவ்வளவு கஷ்டத்தோடு வந்தாலும், எவ்வளவு கண்ணீரோடு, எவ்வளவு குழப்பங்களோடு வந்தாலும், இன்று நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நற்கருணை வழிவாக தன்னையே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அந்த தன்னையே வெளிப்படுத்திய இறைவனை கண்டுணர்ந்து அந்த இறைவனை ஒளியாக பெற்று நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த இறைவனை பிறருக்கு விடுக்கத்தான் நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகின்றோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கூறப்படுவது போல ஆண்டவரை விண்மீன் எழ கண்டோம், அவரை நடந்து வந்திருக்கின்றோம். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆண்டவருடைய விண்மீன் இருக்கின்றது. அதனை கண்டுணர நம் ஒவ்வொருவருமே இறைவன் அழைக்கின்றார். திருப்பலி வழியாக அதற்கான வரத்தை இறைவனிடம் கேட்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் எப்போதும் ஆசீர்வதிக்க வேண்டியதற்காகவும் நம்மை பார்க்கின்றார் பிறரும் இறைவனை கண்டுணரக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுக்க வேண்டியதற்காக இந்த திருப்பலியை சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. படைத்தவராம் கடவுள் ஒருவரே
வழிகாட்டுதலின்படி பிற இனத்தவரான ஞானிகள் இயேசுவை நாடி வந்து பணிந்து வணங்கி மகிழ்ந்தது போல் நாமும் இறைவனின் திருவுள்ளபடி வாழ நாமும் அவரது விண்ணப்பங்களை நமது விண்ணப்பங்களை அவரது திருவடியில் சமர்ப்பிப்போம். நம்முடைய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையின் இறைவா, உம் திருமகன் இயேசுவை பற்றி நற்செய்தியை உலகெங்கும் அறிவிக்க திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதி பெருளை என் இறைவா, எங்கள் ஆட்சியாளர்கள் உம் ஞானத்தை பெற்று அன்பு, நீதி, நேர்மை, சமத்துவம் ஆகிய நற்செய்தி விளிம்புகளின்படி தங்கள் மக்களுக்கு சேவை செய்யவும், அனைத்து மக்களையும் மனித நேயத்துடன் இனம், மொழி, மதம் வேறுபாடின்றி நடத்தவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் ஊற்றே என் இறைவா, குடும்பங்களில் கணவன், மனைவி தங்கள் வாழ்வில் இயேசுவை மையமாக வைத்து ஒற்றுமையுடன் வாழவும், தங்கள் குழந்தை செல்வங்களை நல்லொழுக்கத்திலும் தெய்வ பயத்திலும் வளர்க்க வேண்டி அருள் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் ஊற்றே என் இறைவா, உடல் நலக்குழுவினால் மருத்துவமனைகளிலும் தங்கள் இல்லங்களில் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது வல்லமையில் அவர்களை குணப்படுத்தி அவர்கள் நலமுடன் வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கண்களை குவித்து கொண்டமாக ஆண்டவரை காணக்கூடிய ஆற்றலை தூயாவின் வல்லமையினால் நம் ஒவ்வொருவரும் பெற வேண்டுவதற்காக பாதிப்பிப்போம். அன்று இந்த 3 ஞானிகள் ஆண்டவரை காண வேண்டும் என்று வாஞ்சையோடு இருந்தார்கள். ஆண்டவரை கண்டார்கள். அவருடைய பயணங்களில் தடுமாற்றங்கள் இருந்தாலும் இறுதியில் இறைவனை கண்டு மகிழ்ச்சியோடு தன்னுடைய நாடு திரும்பினார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பயணங்களில், வாழ்க்கையின் பயணங்களில் பல தடுமாற்றங்கள் இருந்தாலும் இறைவனை காண வேண்டும் என்று நம்பினார். விசுவாசித்தால் கண்டிப்பாக இறைவனை நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய சக உறவுகளிலே காண முடியும். எனவே அதற்காக மன உறுதியோடு இருந்து இறைவனை கண்டு கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் பொழிய வேண்டும் என்றால் அறிவிப்போம். அனைத்துலகையும் ஆண்டு நடத்தும் இறைவா, ஞானிகளை வழிநடத்திய விண்மீன் போல நீர்தாமே எங்களையும் வழிநடத்தி உமது அருள் ஆசியுடன் நாங்கள் நிலை வாழ்வில் நோக்கி நடக்க அருள்தார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென்.
ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகி கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாவா தன்மையின் மாட்சியாக எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானத்தில் முதன்மை மாணவர்களோடு அரியணைகள் அவரோடு தலைமை தாங்குவோரோடு வான்படைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆட்சியை உணர்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். ஆண்டவரே, தூய்மையான திருப்பூர் ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காரியங்களை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறே கலந்த இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவதாக. அவர் வாழ்விடம் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை இடத்தில் நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் உரியதா. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே கிணத்தை எடுத்து மீண்டும் வாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதா: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பும் என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதே நினைவாக செய்யுங்கள்.
எல்லாவற்றிலும் எனக்குள்ளும் திருவை அன்பு நிறைவேற செய்திடும். உம்முடைய புனிதர்கள் உணர்வு கொண்டவர்களாக நாங்களும் ஆட்சியில் உம்மோடு ஒன்றென்றும் இருக்கும் உம்முடைய ஒரே திருமணம் உண்மையாகவே எமது மனிதர்கள் எடுத்து காணத்தக்க விதத்தில் தோன்றிய புனிதமிக்க நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். முதலாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் கன்னியான மரியாதையும் வாழ்ந்தவர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நினைவு கூர்ந்தரிடும். மேலும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக எங்கள் குடும்பத்தில் நிறைந்த அனைத்து ஆத்மாக்களையும் யாருடையால் ஆத்மாக்களையும் திரைசிறந்தின் அனைத்து ஆத்மாக்களையும் கருவிலே நிறைந்த அனைத்து ஆத்மாக்களையும் இருக்கிற நினைவு கூர்ந்து திரும்ப வழியினுள் ஏற்றிடும். ஆண்டவரே, எங்கள் அனைவரும் மீது இரக்கமாய் அவருடைய கணவரான திருத்தொந்தர்கள் இவ்வுலகம் உகந்தவராய் நடைபெறும் நாங்களை வாழ்வோம் கொடுப்பதை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துபடியாக உம்மை புகழ்ந்தே மறந்துள்ள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியா இவரோடு எல்லாம் உமது பெயர் போற்று வருக. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று திருவிழுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் திருவை நம்பிக்கைக்கு நோக்கி திருவிழுக்கு என்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்திருக்கிறார் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய உங்களோடு இருக்கிறார். ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை பெற்று எல்லா மக்களும் தன்னை காண வேண்டும் தன்னையே வெளிப்படுத்தியவர். இதோ உலகின் பாவங்களை செம்மறி என்பதற்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள
கிழக்கில் அவரது விண்மீனை கண்டோம். ஆண்டவரை வணங்க காணிக்கைகளுடன் திருகின்றோம். மன்றாடுவோம். ஆண்டவரே, எப்பொழுதும் இன்னக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் நீர் விரும்பும் மறை நிகழ்வுகளை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். குட் மார்னிங். யாராவது ஞானிகள் யாரும் இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஒருத்தர் கூட இல்லையா? இருக்காங்களா? கோயில் இருக்கிறவங்க தான் ஞானிகள். அவங்க தான் தெரியும் எல்லாமே. கிறிஸ்து வந்தாங்களே. இன்று தாய் திருச்சபையானது ஞானிகளுடைய, அதாவது 3 அரசருடைய விழாவை கொண்டாடுகின்றது. யாரெல்லாம் வந்து ஆண்டவர் இயேசு தேடி சென்றார்களோ அவர்கள் எல்லாருமே ஞானிகள் தான். நீங்கள் இந்த திருப்பலிக்கு வந்திருக்கீங்க, கடவுளை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ஞானிகள் தான். இதுதான் கடவுள் கொடுத்துருக்கிறது வரப்பிரசாதம். கடவுளுடைய ஞானம் வந்து இப்படி தான் சில சாதாரண மக்களுக்கு வந்து அந்த ஞானத்தை கொடுத்துருக்காங்க. இங்கே உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே கத்தோலிக்க திருச்சபையில் இல்லை. நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்து கோயிலுக்கு எதுக்கு வராங்க? சில ப்ரெஸ்டேஜ்க்காக வராங்க. சில பேர் வந்து ஒரு கட்டாயத்துக்காக வராங்க, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரணும் அப்படின்னு. சில பேர் வந்து பதவிக்காக வர்றாங்க. சில பேர் வந்து அந்த என்ன சொல்கிறது, உள்ள அந்த குழப்பத்தை கொண்டு வர்றதுக்கே சில பேர் வர்றாங்க. ஞானிகளாக இருக்க வேண்டிய நாம் ஞானிகளாக இல்லாத வாழ்க்கை வாழ்றது உண்டு. எல்லா கிறிஸ்தவர்களும் ஞானிகள் கிடையாது. ஏனெனில் ஞானிகள் எப்பொழுதுமே கடவுளை தேடி சென்று அந்த மகிழ்ச்சியோடு வாழ்ந்து அந்த ஞானத்தை வந்து மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. சந்தோஷமாக மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க அந்த ஞானத்தை. யாருமே வந்து நல்லதை வந்து வச்சுக்க முடியாது, அவங்க பகிர்ந்து கொடுக்கணும். அந்த நல்லது என்னன்னா அதுதான் கடவுள் ஆண்டவர் இயேசு. ஸோ இது வந்து சாதாரண மக்களான நமக்கு வந்து கடவுளுடைய ஞானத்தை நம்ம கொடுத்துருக்காரு. அதில் நம்ம பெருமைப்படணும். அதில் கோயிலுக்கு வரும்பொழுது எப்பொழுதுமே அந்த முழு ஆன்மத்தோடு இதயத்தோடு நம்ம வரும்பொழுது கடவுளுடைய காட்சி, கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்று மகிழ்ந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த சக்தி கடவுள் நம்ம கொடுப்பார். அதுக்காக தான் இந்த திருப்பலியை என்று அதை கொண்டு வந்தாங்க. 3 கிஃப்ட்டு. அது நீங்கள் எங்கள் கூட பார்த்துருக்கீங்களா? என்னென்ன கிஃப்ட் அப்படின்னு என்னென்ன கொடுத்தாங்க? 3 கிஃப்ட்டு. ஒன்று கோல்டு, ஒன்று சாம்பிராணி, ரெண்டாவது நீங்கள் அந்த காணிக்கை சமயத்தில் திருப்பலியில் 3 விஷயம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? என்ன பார்த்துருப்பீங்க? அப்பம் பார்க்குறீங்களா? சிபோரி பார்ப்பீங்க. அப்புறமா இந்த சாலிஸ் பார்க்குறீங்களா? அப்புறமா சாம்பிராணி பார்ப்பீங்க. இந்த 3மே எப்போதுமே காணிக்கையாக தான் இருக்க பாருங்க. எப்போ கொடுத்துருந்தாங்க அந்த 3 பேர் வந்து அவங்க இஸ்ரேல் மக்கள் கிடையாது, எங்கேருந்து வந்தவங்க. இன்னையுடைய திருச்சியில் ஃபாதர் சொல்லியிருக்காரு, கடவுள் வந்து எல்லாருக்குமே சார்ந்தது. இது நம்ம புரிஞ்சுக்கணும். கத்தோலிக்க திருச்சபை மட்டும் கடவுள் சார்ந்தது இல்லை, உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் சார்ந்தது. அதனால ஞானத்தோடு வாழக்கூடிய கடவுள் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுத்துருக்கார். எப்பொழுதுமே நீங்களும் ஞானிகளாக வாழ முயற்சி செய்யுங்க. விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமில் நிறைய சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி செலுத்துகின்றேன். மற்றும் இன்று 9 மணி திருப்பலியான பிறகு பாரிஷ் கவுன்சில் ஃபைனான்ஸ் கமிட்டி எஸ்எஸ்சி அனிமேட்டர்ஸ் உடைய மீட்டிங் இருக்குது. அந்த கேலண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சேர்ந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மற்றும் நிறைய கேலண்டர்ஸ் இருக்குது. மொத்தம் 2000 பிரிண்ட் பண்ணது, இன்னும் 1000 அப்படி தான் பெண்டிங் இருக்குது. நீங்களே ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. டிஸ்கவுண்ட் கூட கேட்கலாம். மற்றும் போன மாதம் வந்து அன்பியம் இருக்கலை, எஸ்எஸ்சி அது கிறிஸ்மஸ் இருக்கிறதுனால மறுபடியும் அன்பியம் தொடருது. உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த அன்பியத்தில் பங்கு கொள்ளபடி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சாயங்காலம் விவேக் நகரில் இன்ஃபென்டிஸ் சர்ச்சில் ஃப்ளாக் ஹோஸ்டிங் இருக்குது. அதுக்கு போயிட்டு வாருங்கள். நம்முடைய கேன்சர் பிள்ளைங்களுக்கு வந்து 11ஆம் தேதி அடுத்த வாரம் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து
மணிக்கு எக்ஸாம் இருக்குது, இந்த ஐட்டம் இருக்குது. 11 மணிக்கு திருப்பலி இருக்குது. புதுதாக நம்ம வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்காகவும் கேட்டிசம் பிள்ளைங்களுக்கு 11 மணிக்கு ஒரு ஆங்கிலத்தில் திருப்பலி நம்ம தொடர்கின்றோம். அதனால் அதில் வந்து கேட்டிசம் பிள்ளைகள், யூத் எல்லாருமே சேர்ந்து இந்த திருப்பலி பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்து வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அது போகிற வருஷம்லாம் வந்து ஃபாதர்ஸ் வந்து கிறிஸ்மஸ் டைமில் பிரியாணி கொடுத்துருந்தாங்க, எங்களுக்கு எப்படி நிற்க வச்சிட்டிங்க அப்படின்னு. நாங்கள் சொன்ன நிற்க வைக்கலைங்க, அதை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அது ரொம்ப சீக்கிரம் வந்துச்சு. ஓகே, 18ஆம் தேதி நம்முடைய பேரிஷில் வந்து இது ஃபேமிலி டே, அதாவது நம்முடைய குடும்பத்துடைய நாள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே. அந்த 18ஆம் தேதி அன்றைக்கி வந்து ஒரே திருப்பலி தான் இருக்கும். ஒரே திருப்பலி 9 மணிக்கு. ஆனால் தமிழ், இங்கிலீஷ் 3 லாங்குவேஜில் இருக்கும். மோஸ்ட்லி பிஷப் சொல்ல வருவாங்க நினைக்கிறேன். ஒரே திருப்பலி இருக்கும். அது வந்து ஒரு ஃபெஸ்டிவாக, அதாவது ஒரு இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே வருஷத்தில் ஒரு நாள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கடவுளை ஆராதிப்பாங்க. அதுபோல தான் நம்முடைய இந்த பங்கில் வந்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே, ஏன்னா நம்ம நிறைய பேர் வரோம், கோயில் வரோம், போகிறோம் தான். ஆனால் யார் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. இது நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் 9 மணிக்கு திருப்பலி இருக்கும். அது முடிந்த பிறகு ஒரு மியூசிக்கல் கான்செப்ட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நிறைய ஃபாதர்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்களே வந்து மியூசிக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு 1-1:30 மணி இருக்கும். பசங்களுக்கெல்லாம் நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் உங்கள் அன்பியத்தில் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ப்ளஸ் அது உங்கள் அன்பியத்தில் இருக்கும்னு சொல்லுவாங்க. யாராவது நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கூட இடத்துல நாங்கள் வெஜ் லஞ்ச் எடுக்கலாம், யாருன்னு எடுத்துவாங்க. அன்றைக்கி வந்து திருச்சபை வந்து உங்களுக்கு லஞ்ச் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப விழா மாதிரி இருக்கும், அதை என்ஜாய் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்முடைய திருச்சபையில் இருக்கவங்க மட்டும் தான், சேக்ரட் பேரிஷன்ஸ் மட்டும் தான். அதை தயவுசெய்து அன்றைக்கி எல்லோரும் வரும்படி உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். குடும்பத்தோடு உங்கள் பேரிஷ் கவுன்சில் இல்லை அனிமேட்டர்ஸ் வரும்பொழுது உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கணக்கு கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் வந்து அரேஞ்ச் பண்ணணும். இதில் யாராவது ஸ்பான்சர்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் முன்னே வரலாம். அன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு திருப்பலி இருக்கும் ஆங்கிலத்தில். கடந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் நம்மளுக்கு கிடைச்ச காணிக்கை மொத்தம் 1,26,420 ரூபா நைட் மாசில். அந்த கிறிஸ்மஸ் டே அன்றைக்கி வந்து 45,350 ரூபா மற்றும் கடந்த வாரம் காணிக்கை மொத்தம் 50,110 ரூபா. இது அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். பிஷப் முந்தானேற்று வந்துட்டு போனார் இல்லையா, முந்தானேற்று ஃப்ரைடே வந்துட்டு போனார்ல, அவர் எப்போ சொல்கிறீங்க, எது உங்கள் பேரிஷில் காணிக்கை வந்து இவ்வளோ எல்லா பேரிஷும் ஜாஸ்தி இருக்கிற உங்கள் பேரிஷில் மட்டும் தான் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதனால் அவர் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இவ்வளோ பெரிய சென்டரான ஒரு பேரிஷில் வந்து நம்முடைய அது ஆஃபர்ட்லி வந்து வர படம் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் திருச்சபைக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்படி உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபை வந்து இந்த 4 வாரத்தில் என்ன கலெக்ஷன் வந்து 2 வாரம் வந்து பிஷப் ஹவுஸ் கொடுக்குறோம். ஒன்று வந்து ரோம் போவோம், இன்னொன்று பிஷப் ஹவுஸ் போவோம். அந்த 2 வாரத்தோடைய காணிக்கை வச்சு தான் நம்ம சர்ச்சை நடத்துகிறோம். இன்னொன்று வந்து இந்த ஹாலை நம்பி தான் இந்த சர்ச் இருக்குது. ஹால் வந்து நிறைய பேர் இங்கே பூசை வைக்கிறாங்க, ஆனால் ஹால் வந்து வேறு எங்கே வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல குழப்பங்களாக இருக்குது. அதனால் தயவுசெய்து கொஞ்சம் உங்கள் தாராளமானதை காக்கும்படி உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஈரோடில் நின்று உங்களை தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பில் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதரிகளுக்கு ஒளியாக திகழ செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியில் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த